வெல்கம் டு வெஜ் ஃபுட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பொங்கல் கறி. அவ்வளோ சுவையாக இருக்கும். சக்கரை பொங்கலோடு சாப்பிட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது பொங்கல் அன்றைக்கி செய்ய போகிற பொங்கல் கறி. சக்கரை பொங்கலுக்கு இந்த பொங்கல் கறி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம அதே 7 காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். பரங்கிக்கீத்து, அவரைக்காய், குட்டி அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு. சில பேர் கருணைக்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை அரிக்கும்னு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வேக வைக்கிற காயை முதல்ல போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. வேகாத பெரிய நல்ல கிழங்கெல்லாம் உப்பு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்குள்ளே மிளகு ஜீரகம் மிளகாய் லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கிழங்கெல்லாம் 1/2 வேக்காடு வெந்துட்டு பாக்கி இருக்கிற காயையும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம். இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு மிளகாய். இது நம்ம பொடி மாதிரி இடித்து வச்சுக்கலாம் மேலே தூவுறதுக்கு. மிளகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பச்சை அரிசியும் சேர்த்து வறுத்துருக்கேன். ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட். இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா காயுமே வெந்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை வடிகட்டிக்கலாம். தண்ணியை வடிகட்டி வந்தாச்சு ஃப்ரெண்ட். இப்போ நம்ம இந்த அளவு மிளகு ஜீரக பொடியை தூவிக்கலாம். இந்த அளவு தேங்காவை போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பொங்கலுக்கு செய்ய வேண்டிய பொங்கல் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த சக்கரை பொங்கலோடு நீங்களும் சேர்த்து செய்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.